நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்தர் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. தம்பிக்கு குற்றம் தப்பாமல் வரும் எப்போது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசும். குறிப்பாக பார்த்தீங்களா, ஒரு திசை நடக்குன்னு வச்சுங்களேன். ஒரு திசை நடந்தால் நான் முதல் கவனிக்க வேண்டிய அமைப்பு, அவர் என்ன ஆதிபத்தியம் என்று கவனிக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்கள், அவர் எங்கு இருக்கிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும். மூணாவது பார்த்தீங்களா, அவரை கூடியது யார் என்பதையும் கவனிக்க வேண்டும், அல்லது அவரை பார்ப்பது யார் என்பதையும் கவனிக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்களா, திசாநாதனுக்கு பரிவர்த்தனை உண்டா என்பதையும் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு ஒரு அற்புதமான அணுகுமுறைகள். இந்த அடியேன் அடிக்கடி அதிகம் அனுதினம் பயன்படுத்தி விதிக்கிறார்கள். இது என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் அத்துப்படி. சரி, இப்போ சொல்லியார். எதுக்குன்னா, ஒரு பலன் என்ன சொல்ல என்ன எப்படி பலன்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆயுதங்கள். சரிங்களா? இப்போ வருவோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு ஜாதகத்தை 3/2/2000 பிறந்த ஜாதகம், 3/2/2000, 8:51 AM காலையில். லக்கணம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய் புதன், மேஷத்தில் குரு பகவான் சனி பகவான், கடகத்தில் ராகு, தனுசில் சந்திரன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் கேது. இது ராசியோட அமைப்பு. நவாம்சம் எடுத்துட்டிங்களா, ரிஷபலக்கணம். லக்கணத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் சனி ராகு, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. இவர் பிறந்த இடம் பல்லடம் பக்கம், பல்லடம். சரி, இந்த ஜாருடைய அம்மா ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இவர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து கணிச்சு சொன்ன முதல் வாசகமே, இந்த ஜாதருக்கு தம்பி இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டோம். ஏன்னு கேட்டாங்க, நடக்கும் திசை தம்பி இருந்தால் இறக்கும் நேரம் சொன்னோம். ஐயா தம்பி இறந்துட்டான்னு சொன்னாங்க. இது என்னுடைய நம்ம வீடியோ பார்த்து நம்முடைய ஜோதிடம் கற்றுக்கிறவர், அவர் ஜோதிடர் தான், கூட்டியாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இதுக்கு முன் நிறையா முறை பார்த்துருக்குறோம், யாரும் சொல்லலை அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அதில் நாலஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அடியேன்னு சொன்ன அதாவது பாடல்களை தொட்டு சொல்லும் ஜோதிடர் எந்த பலனை உறுதியாக சொல்வார். இப்போ இந்த வீடியோ அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது பாடல்களை தொட்டு பலன் சொல்லும் ஜோதிடர்கள் எந்த பலனை உறுதியாக சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாணவர்கள் அனைவருமே பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாடல் பரிச்சயம் உண்டு, பாடல் அனுபவம் இருந்து சுருதி ஞானம் இருந்தால் ஒரு பலனை மிக எளிதாகவும் மிகச்சரியாகவும் சொல்ல முடியும் என்பதற்கு இல்லை ஒரு உதாரண ஜாதகம். சரி, இப்போ இவருக்கு செவ்வாது சனி புத்தி நடக்கும்போது தன்னுடைய தம்பியை இழந்திருக்கார். எப்படி இருந்திருக்காருன்னா, ஒரு சொந்த ஊர், அந்த ஊரில் ஒரு கோயில் திருவிழா, ஒரு கும்பாபிஷேகம், அதுக்காக தீர்த்தம் எடுக்க போகிறாங்க. தூரமாக தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது விபத்தில் சிக்கி இறந்துடுறாங்க. ஒரு 4 பேர் போனாலும் 3 பேர் ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க. அதில் இவர் ஒருத்தர். செவ்வாதிசில சனி புத்தி. இந்த ஜாதோட தம்பி, இவரில் இவர் தம்பி ஜாதகம். சரிங்க, இப்போ எதை வச்சு இந்த சொன்னால் ஒரு கணக்கு வச்சுக்கங்க. பாடல்
அதாவது கேரள ஜோதிடம் ஒரு நூல், அற்புதமான நூல். அது அவசியம் ஒவ்வொரு ஜோதிடர் கையில் இருக்க வேண்டிய அற்புதமான நூல். ராஜயோகத்துக்கு, அவயோகத்துக்கு, பாவக பலன்கள் சொல்வதற்கு அது அற்புதமாக பயன்படுது அரிய நூல் கேரள ஜோதிடம். அதில் 3ஆம் பாவகத்தில் 8வது பாடலில் ஒரு பாடல் வருது. என்ன பண்ணிட்டா, காரியும் ஆறல் கோடி கண்டொரு உதயம் மூன்றில் சூரியன் மூன்றும் சுவருமே பாராராகில், சூரியன் மூன்று சுவரை பாராராகில், வீரிய விடையில் நான்கும் விண்மதி நான்கையாகில், பாரில் உதித்த பின்பு பாரில் இவன் உதித்த பின்பு பாலனை இல்லை மாது. அப்படியே அருமையான பாடல். இதில் 4 விதிகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ சொன்ன 4 வரி, ஒவ்வொரு விதி, ஒவ்வொரு வரியில் ஒரு விதி இருக்குது. காரியம் ஆறல் கோடி கண்டொரு உதயம் மூன்றில், இது ஒரு விதி. சூரியனுடன் மூன்றோன் கொடி சுபரும் பாராராகில், இது 2வது விதி. வீரையே விடையில் நாகம் விண்மதி நான்கையாகில், ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் 3. இப்படி இருந்துட்டால் பாரில் இவன் உதித்த பின்பு பாலனை இல்லை மாது என்பது பாடலுடைய சாராம்சம். இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடல் முதல் வரியை போகணும். என்ன பாருங்கள், காரி என்றால் சனி பகவான், ஆறல் என்றால் செவ்வாய். 2 கூடி எப்படி இருக்குமா, காரியம் ஆறல் கோடி கண்டொரு உதயம் மூன்றில், லக்கணத்திலேயோ 3லேயும் இருந்துட்டால் அந்த ஜாதருக்கு உடம்புறவு, இவன் பிறந்ததுக்கப்புறம் தம்பி இல்லை. அப்படி தம்பி வந்துட்டால் இந்த திசை வரும்போது இருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். இந்த திசை காலினா சனி திசை செவ்வாய் புத்தி நடந்தாலும், செவ்வாய் திசை சனி நடந்தாலும் உடம்பிறப்புக்கு ஆகாது. இதான் பாலோட கருத்து. இவருக்கு எடுத்துங்களேன், கும்பலக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? இப்போ என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கு? செவ்வாய் திசை சொன்னோம். தம்பி இறக்கும்போது சனி புத்தி இறுதி பாகம் 2025. இப்போ பார்த்தீங்களா, இந்த சனி புத்தி இருந்திருக்கார். அப்போ லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கார்? லக்கணத்தில் இருக்கார். சரி, லக்னாதி எங்கே இருக்கிறாரு? 3 இருக்கார். அப்போ இங்கே தூக்கி போட்டோம், சனி பகவானை தூக்கி கும்பத்தில் போட்டாலும் லக்கணத்தில் அமர்ந்துடுறாங்க. செவ்வாயை தூக்கி அங்கே போட்டாலும் 3 இருக்கிறாங்க. அப்போ அந்த முதலீடு வந்துடுதுங்களா, காரியம் ஆறல் கோடி கண்டொரு உதயம் மூன்றில். அப்போ ஜாதத்தில் 3க்கும் எடுத்து பேசலாம், லக்கணத்துக்கு எடுத்து பேசலாம். அப்போ திசை பற்றி வரும்போது தந்தை ஒரு சகவனுக்கு ஆகாது. அற்புதமான விதி. சரி, இது மட்டும் போதுமான்ட்டா இன்னொன்று பாருங்கள். எந்த ஒரு ஜாதத்திலுமே, அதுவும் களஞ்சியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஜோதிட களஞ்சியத்தில். என்னென்னா, 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோள் வீராய் இருக்க, 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோள் வீராய் இருக்க, வீராய் மேவும் அதிசய வரியில் பலமுன சகோதரம் நேமியோரிய உயிரிடுவான்னு பாட்டிருக்கு. அப்போது ஒரு ஜாதகம் 6 ராகு இருந்தாலும் அந்த ஜாதருக்கு உடம்பருப்பு நேமியோர்னு உலகத்தூர் அறிய உயிர் போகும். விபத்தில் இருந்திருக்கார், இறந்தப்போ எத்தனை கூட்டம் கூடியிருக்கு. நேமி உலகத்தூர் பார்க்க, 6ஆம் இடத்தில் ஆற கைங்கோள் வீராய் இருக்க மேவும் அவன் திசை வருங்கள் பேராய் வருங்கள் பலமுள்ள சகோதரம் நீராய் உயிர்விடும் நேமியர் அறியத்தானின் பாட்டு. அது மட்டும் போதுமானா இன்னொரு பாட்டு பாருங்கள். சொல்லும் குஜன் 3ஆம் இடத்தில் இருக்கில் பார்க்கில் துணைவர் அற்பம். அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவரை பாவர் பார்த்துட்டு உடம்பரப்புக்கு ஆகாது. வெறும் செவ்வாய் இருந்தால் மட்டும் ஆகான்னு சொல்ல முடியாது. செவ்வாய் இருந்து 3ஆம் கெட்டு போனாலும் அவருக்கு உடம்பரப்பு ஆகாது. அப்போ உடம்பரப்புக்கு ஆகாதுங்கிற 3 பாடல் மிக சரியாக பொருந்தி வருது. திசையும் வந்துருச்சு, பலனும் கொடுத்துருச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தெல்லாம் புரிஞ்சுக்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே 3ஆம் திசை நடைபெறுகிறதா, நடைபெற்றால் செவ்வாய் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் நடைபெறுகிறதா, 3ஆவது எப்படின்னு பார்க்கணும். இந்த இருவருக்குரிய தொடர்பையும் அதில் கவனித்து சொன்னால் ஜெயிச்சிடலாம். சரி, இப்போ பாட சொல்லிட்டோம். ஒரு 5 விதி பாரு, முக்கியமானது. அதாவது பார்த்தீங்களா, மெயின் முதன் விதியை 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் எங்கே அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டை நீச்சம் அடையக்கூடாது. இப்போ பாருங்கள், லக்கணத்துக்கு பாருங்கள், லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் சகோதரன் செவ்வாய் ஒரு போய்ட்டு 3ஆம் செவ்வாய் போயிட்டார். அவர் எங்கே அமர்ந்திருக்காரு? கும்பத்தில். வீடு கொடுத்தவர் நீச்சம். பாருங்கள், 3ஆம் அதிபதியும் இளைய சகோதரக்காரன் செவ்வாயும் இணைந்து எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டை நீச்சமாயிட்டாவே உடம்பரப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இது ஒரு அருமையான விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஜாதிலையும் 10ஆம் திசை நடைபெறும்போது கர்மம் ஏற்பட்டே தீரும். பொதுவான கருத்து. அந்த 10ஆம் அதிபதி ஏன் 10ஆம் அதினா, 10ஆம் அதியோட சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாங்களா சகோதரனுக்கு ஆபத்தை கொடுத்துரும். ஏன் 10ஆம் கேட்டிங்களா, 3ஆம் இடத்துக்கு 8 அஷ்டமாதிபதி, 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடம்.
10ஆம் திசை நடைபெறும் காலத்தில் இந்த 10ஆம் அதிபதி சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் இளைய உடம்பரப்புக்கு ஆபத்து வரும். இது அற்புதமான 2வது விதி. 3வது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பார்ப்பதை போல் ராசிக்கும் பார்க்கணும் என்பது நான் அடிக்கடி அறிவுறுத்தும் ஒரு அற்புதமான விதி, அற்புதமான ஒரு கொள்கை. இது பாருங்கள், இவர் தனுசு ராசியாக வந்துட்டார். தனுசு ராசிக்கு 3ல் யாருக்கார் பாருங்கள், செவ்வாய் இருக்கார். சனி எங்கே இருக்கார், அந்த வீடு கொடுத்தவர் நீச்சமாயிட்டார். சனி செவ்வாய் பரிவர்த்தனை. இப்போ ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ல் சனி செவ்வாய் வந்துடுறாங்க. ராசிக்கு 3ல் சனி செவ்வாய் வந்துடுறாங்க. அப்படி வரும். அதே மாதிரி ராசிக்கு பாருங்கள், ராசிக்கு 10ஆம் யார், புதன். அவரோட யார் சம்மந்தப்படுறா, சனி செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதிக்கு லக்கணத்துக்கோ ராசிக்கோ 10ஆம் அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தோடு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டு விட்டால் 10ஆம் திசை நடைபெறும் காலத்தில் சகோதரனுக்கு ஆபத்தை உருவாக்கி தரும். இது 3வது அற்புதமான விதி. மனசில் இதெல்லாம் பதிய வைத்து பயன்படுத்தும் விதிகள். நன்றாக மனதில் பதிய வைத்து பயன்படுத்தும் விதிகள். இப்போ 3 விதி அருமையாக சொல்லிட்டோம். துணை விதியை 3 விதி சொல்லிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜாதத்தில் லக்கணாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் லக்னாதி திசை நடைபெறும் காலத்தில் அவருக்கு எதிரியான திசை, அதாவது சத்ருவான திசை நடைபெறக்கூடாது. அல்லது என்ன திசை நடைபெறுதோ அதுக்கு லக்னாதி சத்ரு வரக்கூடாது. இவர் பாருங்களேன், செவ்வாய் திசை ஓடுது. செவ்வாய் திசைக்கு ஜென்மச்சத்ரு யாருங்க, சனி பகவான். அப்போ செவ்வாய் யார், 3ஆம் அதிபதி, இளைய சகோதரன். அவருக்கு இந்த ஜாதகர் பகையான சனி பகவான் பகையல்லவா, பகையாகிறார். அப்போ ஜாதகனும் சகோதரனும் செவ்வாய் திசை நடைபெறும் காலம் வரை தனித்திருந்தால், பிரிந்திருந்தால், எதிரியாக இருந்தால், அல்லது பார்த்து கொள்ளாமல் இருந்தாலும், பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் இவ்வளவு பெரிய பாதிப்பை தருவதில்லை. அப்போ உறவு இருந்தாலும், நட்பு இருந்தாலும், ஒன்றாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், பக்கத்தில் இருந்தாலும் துக்கம் தொடரும். இது அற்புதமான 4வது விதி. எப்படி விதி, 4வது விதி. அதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் 4 விதி. அடுத்து பார்த்தீங்களா, இன்னொரு முக்கியமாக கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டுலாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதத்திலுமே சகோதரக்காரன் செவ்வாய் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சகோதரக்காரன் செவ்வாய்க்கு கோச்சார ராகு டச் ஆகும்போது செவ்வாய் சிறந்தால் சாதகருக்கு சகோதரனுக்கு திடீர் ஆபத்து ஏற்படும். இது அற்புதமான கோச்சார விதி. ஒரு ஜாதகத்தில் சகோதரக்காரன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவரை கோச்சார ராகு தொடும்போதோ, அல்லது ராகு எங்கே அமர்ந்திருக்காரோ அவரை கோச்சார செவ்வாய் தொடும்போதோ திசாபுத்தி நடந்தால் எதிர்பாராமல் ஒரு விபத்து, கண்டம், துர்கர்மத்துக்கு வாய்ப்படும். யாருக்கு, சகோதரனுக்கு. இந்த 5 துணைகளும் அற்புதமான விதிகள். ஆக அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியில் கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.